ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ரெசிபி. நல்ல மொறுன்னு பட்டர் முறுக்கு. இந்த இன்ஸ்டண்ட்டான பட்டர் முறுக்கு பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஈவினிங் டைமில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட்டர் முறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அரிசி மாவு 1 கப் சேர்த்துருக்குறேன். இது கடையில் வாங்கின மாவு தான். கடலை மாவு 1/2 கப். இது கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா ஜலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. கருப்பு எள்ளு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எதுனாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். காயப்பொடி 1/4 டீஸ்பூன். இதை சேர்த்துட்டு மாவு கூட எல்லா பொருள்களுமே நல்லா கலந்து கொடுத்துடலாம். பட்டர் 2 டேபிள் ஸ்பூன். இது நல்லா சாஃப்டான பட்டராக இருக்கணும். இதை இப்போ மாவோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். தண்ணி தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முதல்லையே தண்ணி நிறைய ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது. மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வராது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். லைட்டாக இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ பட்டர் முறுக்கு புளியறதுக்கு ஸ்டார் அச்சு எடுத்துருக்கிறேன். 1 ஸ்டார் அச்சு உள்ளது, அப்படி இல்லைன்னா 3 ஸ்டார் அச்சு உள்ளது, எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முறுக்கு வழக்கில் எண்ணெய் தடவிட்டு மாவு உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு மாவு வைக்கும் போது மாவு வந்து ஒட்டாமல் வரும். பட்டர் முறுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு சின்ன துண்டு மாவை போட்டு பாருங்கள். இந்த மாதிரி பொரிஞ்சு மேலே வந்துட்டுனா எண்ணெய் கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போது நம்ம பட்டர் முறுக்கு புளிஞ்சு எடுத்துடலாம். பட்டர் முறுக்கு வந்து கொஞ்சம் குட்டி பீசஸாக தான் இருக்கும். புளியும் போதே குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெரிய முறுக்கு மாதிரி சுற்றிட்டு வெளியில் எடுத்ததுக்கப்புறம் சின்ன பீசஸாக உடச்சி கூட எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நல்லா புளிஞ்சதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா பபிள்ஸ் நிறைய வரும். இந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம வெளியில் எடுத்துடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலேயும் பட்டர் முறுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான நல்ல மொறுன்னு பட்டர் முறுக்கு ரெடி. இந்த இன்ஸ்டண்ட்டான பட்டர் முறுக்கு பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் தீபாவளி ரெசிபிஸ் நிறைய அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.